கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு தேவன் எங்களுக்கு இந்த இரவு ஜெபத்திலே கூட்டி சேர்த்து உடைய நற்சாட்சிகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே வேத வசனத்தை தியானிக்கிற பகுதிக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாகும். அதன்படி நாங்கள் நடக்கும்படியாய் எங்களுடைய யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 13வது வசனத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். குறிப்பாய் அந்த வசனத்தின் கடைசி பகுதியை, என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்தார். அதன் நிமித்தமாக நாம் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரத்தை நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களிலும் நாம் தியானித்து வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். கடந்த நாட்களிலே அடியான் மூலமாய் கர்த்தர் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த தீருவின் கப்பல்கள், தர்ஷீஷின் கப்பல்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அந்த தர்ஷீஷின் கப்பல்கள் எப்படிப்பட்டது, எவைகளை கொண்டு வருகிறது என்பதையும் தியானிக்க நம்மளுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். குறிப்பாய் அந்த 10வது வசனத்தின் முதல் வரியை தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 60:10 முதல் பகுதி: அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு உன் மதில்களை கட்டி. அப்ப இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, யார் இந்த மதில்களை கட்டுகிறார்களாம்? அந்நிய புத்திரர்கள் இந்த மதில்களை கட்டுகிறார்களாம். அந்நிய புத்திரர்கள் நம்மளோடு சேர்ந்து இந்த மதில்களை கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப அந்நிய புத்திரர்கள் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறதற்கு முன்பாக மதில்கள் என்றால் என்ன என்று சொல்லி சில குறிப்புகளை பார்த்து நாம் பார்ப்போமாக. அந்த மதில்களை குறித்ததான ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைப்பதற்காகவும் அதை குறித்ததான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது எப்படி கட்டப்படுகிறது என்கிற காரியத்தை குறித்து தியானித்த ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்த்து அதற்கு பின்பாக ஆவிக்குரிய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோமாக. வசனம் சொல்லுகிறது மதில்கள் என்று சொல்லி இருக்கு. மதில்கள் என்றால் எப்படிப்பட்டது? வேதத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம். அப்ப மதில்கள் என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு அரணான ஸ்தலத்தை காட்டுகிறது. அது பாதுகாக்கப்பட்ட, சுற்றிலும் வேலியடைக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தை காட்டுகிறது.
அப்போ ஒரு மதில்கள் இருக்கிற இடம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது ஒரு இடத்தை சுத்தி ஒரு மதில்கள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த மதில்கள் வருகிற எல்லா ஆபத்துகள், எல்லா பிரச்சனைகள் அல்லது அந்த வருகிற தீங்கிலிருந்து முதலாவது இந்த மதில் தான் நின்று பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. அதைத்தான் வசனம் சொல்லுது. ஒரு பட்டணம் மதிலினால் சூழப்பட்டிருந்தால் அந்த பட்டணத்துடைய பேர் என்னவாம்? அரணான பட்டணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அரணாக்கள் போல காக்கப்பட்ட பட்டணமாய் அந்த பட்டணம் காணப்படுகிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக மதில்கள் என்பது என்ன? ஒரு அரண். அந்த அரண் எப்படிப்பட்ட அரணாய் இருக்கும்? அது பாத்தீங்கன்னா மிகவும் உயர்ந்ததாய் காணப்படும், ரொம்ப பெருசா காணப்படும். இரண்டாவதாக அந்த அரண், அந்த மதில்களிலே என்ன இருக்குமாம்? வாசல்கள் காணப்படும், தாழ்பால்கள் காணப்படுகிறதாய் இருக்கிறது. அதற்கென்று ஒரு வாசல் இருக்கும். அந்த மதில்கள் சுத்தி இருந்தாலும் உள்ள நுழையிறதுக்கென்று ஒரு வாசல் வச்சிருப்பாங்க. அந்த வாசல்கள் பெரிய வாசல்களா இருக்கும். நீங்க சிம்சோனுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவனை அந்த வாசல்கள்ல தான், அந்த கோட்டையின் வாசல்ல தான் போட்டு அவனை அடைக்கிறாங்க. ஆனா அவனுக்குள்ளாய் இருந்த கர்த்தருடைய ஆவியின் பலத்தின் நிமித்தமாய் அவன் அந்த கோட்டையின் கதவுகளை சுமந்து வருகிறவனாய் காணப்படுகிறான். அந்த நாட்கள் இருந்த அந்த கோட்டையின் கதவுகள் பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் சேர்ந்துதான் அதை திறக்க முடியும். குறைஞ்சது திறக்கணும்னா 10-15 ஜனங்கள் தேவை என்று கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அது சொல்லுகிறது அந்த நாட்கள் இருந்த கதவுகளை, அந்த கோட்டையின் கதவுகளை. ஆனா அந்த பெரிய கதவை, அவ்வளவு பெரிய கதவை இந்த ஒரே மனுஷனாய் தூக்கி வருகிறவனாய் காணப்பட்டான். அப்ப அரணான கதவுகள் என்பது அது சாதாரண கதவுகள் அல்ல, அது மிகவும் பெரியதாயும் அகலம் நிறைந்ததாயும் ரொம்ப வெயிட் நிறைந்ததான கதவுகளை உடையதாய், வாசல்களை உடையதாய் காணப்படுது. அப்ப அதற்கென்று இருக்கிற தாழ்பால்கள் எவ்வளவு பெரிதா இருக்கும் என்று யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட பெரிதும் அகலமும் கனமுமானதுதான் இந்த கதவுகள். அதை சுற்றி இருக்கிறது தான் இந்த மதில்களாய் காணப்படுகிறது. நீங்க உதாரணத்திற்கு நீங்க வேதத்துல இருக்கிற மதில்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளணும், அதை பற்றி ஒரு ஐடியா வேணும்னு நம்ம பார்த்தோம்னா நம் எல்லாருக்கும் தெரிந்த எரிகோவின் மதில்களை குறித்து நாம் பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று சொல்லு. விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில்கள் என்றுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப எரிகோவின் மதில்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், வரலாற்றின்படி ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சில குறிப்புகளை அதை குறித்து நான் தியானிக்கும் பொழுது, எரிகோவின் மதில்களுடைய சுற்றுப்புறம், அதாவது ஒரு அந்த எரிகோவை சுத்தி இருந்த மதில்களை ஒரு முறை சுத்தி வரணும்னா எவ்வளவு தூரம் போகணும்னா அவர்கள் சொல்லுகிறார்கள் 1000 மீட்டர்ல இருந்து 1200 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மதில்கள் சுற்றி இருந்துச்சான் எரிகோவினுடைய சுற்றளவு. அப்ப அந்த ஊரே பாத்தீங்கன்னா அந்த மதில்கள் மாத்திரமே 1 கிலோமீட்டருக்கு சுத்தி வரணுமா. அப்ப 7 நாள் இவர்கள் சுத்தி வந்திருக்கிறாங்க, 7 முறை சுத்தி வந்திருக்கிறாங்கன்னா எப்படின்னா 7 கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் அவர்கள் சுற்றி வந்ததைத்தான் இந்த வசனத்தின் கணக்குகள் காட்டுகிறது. இரண்டாவதாக இந்த மதில்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எரிகோவில் இருந்த மதில் ஒரே ஒரு மதில் கிடையாது, அதுக்கு 2 மதில்கள் இருக்கிறது. முதல் டிஃபென்ஸ் வால்னு ஒன்னு இருக்கு, இரண்டாவது டிஃபென்ஸ் வால்னு ஒன்னு இருக்கு. அதாவது முதல் தடுப்பு சுவர், அதை தாண்டினதுக்கு அப்புறம் 2வது தடுப்பு சுவர் என்று 2 தடுப்பு சுவர்கள் இருக்கு. இந்த 2 தடுப்பு சுவரும் ஒரே ஹைட்ல இருக்கிறது கிடையாது. முதல் தடுப்பு சுவர் நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது கல்லுல இருந்து ஒரு அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க, கல்லால ஒரு அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க. அதோட உயரம் மாத்திரமே 4-5 மீட்டர் உயரத்துக்கு கட்டி இருப்பாங்க, ஹைட்ல கட்டி இருப்பாங்க ஒரு அஸ்திபாரம். எப்படி வீடு போடும்பொழுது இந்த அந்த கல்லு போட்டு கருங்கல் வைத்து வீடுகளுடைய அஸ்திபாரம் கட்டுறாங்களோ அதே போல இந்த கோட்டச்சுவர், அந்த மதில்கள் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மதில்கள் அமைக்கப்படுவதற்காகவே ஒரு 4-5 மீட்டர் உயரத்துக்கு ஒரு கல்லால் கட்டப்பட்ட ஒரு பாதை, ஒரு அஸ்திபாரம் இருக்கும். அதுக்கு மேலதான் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு மதில் சுவர் காணப்படுகிறது. அதனுடைய உயரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 7 மீட்டர் உயரம். அப்ப கிட்டத்தட்ட முதல் மதில் சுவரனுடைய உயரம் மாத்திரமே வசனத்தை, அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லுகிறார்கள் என்றால்
12 மீட்டர் உயரத்துக்கு அது காணப்பட்டிருக்கு. முதல் மதில் சுவர். இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் 2வது மதில் சுவர். இந்த முதல் மதில் சுவரினுடைய அகலம் மாத்திரமே 2 மீட்டர் அகலம் இருந்திருக்கு. 2 மீட்டர் அகலம் இருந்திருக்கு ஒரு முதல் சுவரினுடைய அகலம். இந்த முதல் மதில் சுவரை கடந்து நீங்க 2வது மதில் சுவர் போகணும்னா, முதல் மதில் சுவருக்கும் 2வது மதில் சுவருக்கும் இருக்கிற தூரம் பாத்தீங்கன்னா 4-5 மீட்டர் தூரம் இடைவெளி இருக்கு. 4-5 மீட்டர் தூரம் இடைவெளி முதல் மதில் சுவர்ல இருந்து 2வது மதில் சுவர். சரி, இந்த இடைவெளி எப்படி இருக்குன்னா ஒரு சமதளமா இருக்காது, ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும். எப்படி நம்ம வண்டி ஏத்துறதுக்காக வீடுல இந்த ஒரு சருகெல்லாம் நம்ம போட்டிருப்போமோ அதே போலதான் அது காணப்படும். இந்த 2வது மதில் சுவருடைய அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா, தரைமட்டத்திலிருந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால் 14 மீட்டர் உயரத்திலிருந்து இருக்குமா அஸ்திபாரம் மட்டுமே. 2வது மதில் சுவரினுடைய அஸ்திபாரம் மட்டுமே தரையிலிருந்து 14 மீட்டர் உயரத்துல இருக்கும். அதுக்கு மேலதான் 7 மீட்டர் திரும்ப சுவர்கள், மதில் சுவர்கள் கட்டியிருப்பாங்களாம். அப்ப 2வது மதில் சுவரினுடைய உயரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 21 மீட்டர் உயரம் காணப்படுகிறது. இது ரெண்டுக்கும், இந்த முதல் மதில் சுவருக்கும் 2வது மதில் சுவருக்கு இடையில இருக்கிற தூரம் பாத்தீங்கன்னா 4-6 மீட்டர் அகலம் காணப்படுது, தூரம் இருக்கு என்று சொல்லுகிறார். இவ்வளோ பயங்கரமாய் காணப்பட்டதுதான் எரிகோவின் மதில்கள். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், மதில்கள் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. அல்லது ஒரு இடத்தை, ஒரு ஆலயத்தை, ஒரு பகுதியை சுற்றி மதில்கள் இருக்கு என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அது மிகவும் பிரம்மாண்டமானதாய் காணப்படுகிறது. அப்ப முதலாவதாக மதில்கள் என்பது அது பாதுகாக்கும் அரண். 2வதாக மதில் என்பது என்னன்னா, வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. ஏசாயா 62:6 சொல்லுகிறது, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் இரவு முழுவதும் ஒரு காலமும் மௌனமாய் இராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன். 2வதாக மதில் சுவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜாமக்காரர்கள் தங்கும் இடம். முதலாவது அது வருகிற தீங்கிலிருந்து பாதுகாக்கிற ஒரு அரண், ஒரு சுவர், உயரமாய் இருக்கிற சுவர். 2வதாக இந்த மதில் சுவர் எப்படிப்பட்டதுன்னா ஜாமக்காரர்கள் தங்கும் இடமா. அப்ப ஜாமக்காரர்கள் என்பவர்கள் யார்? இவர்கள் தான் இந்த நாட்கள்ல நம்ம வாட்ச்மேன் சொல்றோமே, அதே போல அந்த நாட்களிலே இவர்கள் ஜாமக்காரர்கள் காணப்படுகிற அவர்களை தான் வாட்ச்மேன் என்று சொல்லுவார். இவங்க தான் அங்க அந்த மதில்கள் மேல நின்னுட்டு, என்னதான் மதில்கள் வருகிற ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளை பாதுகாக்கிறதாய் காணப்பட்டாலும், வருகிற ஆபத்தை முன்னக்கூட்டையே பார்த்து அது எங்கிருந்து வருகிறது அல்லது எப்படிப்பட்ட கூட்டமாய் வருகிறது, எவ்வளவு கூட்டங்கள் அதிலிருந்து வருகிறது என்பதை இந்த ஜாமக்காரர்கள் தான், இந்த கண்காணியாளர்கள் தான் அதை பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறார். அவங்க தான் அதை முன்னக்கூட்டியே சொல்லுவாங்க. அதை பார்த்து உயரத்துல இருந்து பார்த்து சொல்லுவாங்க. யாராவது தெரியாத ஆட்கள் வர்றாங்க, வித்தியாசமான உடைகள்ல வர்றாங்க, அல்லது அவங்களுடைய பார்வைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர்றது போல தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவர்கள் சத்தத்தை எழுப்புவார்கள். இல்ல பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஜாமக்கார்ட்ட சொல்லி உள்ள போய் ஜனங்கிட்ட போய் அறிவிங்க, அங்க அதிகாரிகிட்ட அறிவிங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பார்கள். இந்த ஜாமக்காரர்கள் தான், அவர்கள் தான் வாட்ச்மேன். அவங்க அங்க மேல நின்னுட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு மதில்ல பாத்தீங்கன்னா, ஒரு மதில் சுவர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சில மீட்டர் தூரத்துக்கும் ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும், ஒரு குகை மாதிரி, ஒரு சின்ன ஒரு தூண் மாதிரி கட்டி இருப்பாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஆள் மாற்றி விடுறதுக்குன்னு இன்னொரு ஆட்கள் இருப்பாங்க. இத சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வர்ற காரியம், உதாரணத்துக்கு நினைவுக்கு வர்ற காரியம் என்னன்னா, எனக்கு என்னோட 3ஆம் வகுப்புல இருந்து படித்த ஒரு நண்பர், அவர் இப்ப ஆர்மியில இருக்கிறாப்ல. அவன் புதுசா ஆர்மிக்கு போய் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட நான் பேசும் பொழுது அவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, அவங்கள நைட் வாட்ச் தான் போட்டு இருந்திருக்காங்க. புதுசா ட்ரைனிங் போய் முடிச்சதுக்கு அப்புறம் புதுசா எடுத்தோன்னே மற்ற காரியங்களுக்கு உள்ள விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச்மேனை தான் நிக்க வைப்பாங்களாம். வாட்ச்மேன்னா நம்ம நார்மலா இருக்கிற வாட்ச்மேன்ல அவங்க அந்த கேம்பஸ்ல
ஆட்கள் சுத்தி ஒரு வேலி போட்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு பகுதி இருக்குமா, அந்தந்த ஒவ்வொரு பகுதியிலயும் அவங்க நின்று நைட்டு முழுக்க பார்க்கணுமா. அந்த நைட்டு முழுக்க பார்க்கறது 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் இருப்பாங்க, ஒரு இடத்துல 3 பேர் இருப்பாங்க. ஆனா வாட்ச் பண்றது ஒருத்தவர் தான் இருப்பார். எவ்ரி 2 hours ஒன்ஸ், ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இவங்க ஆள் மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த 3 பேருக்குள்ள மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப என்னுடைய நண்பர் ஒரு 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தாருன்னா, கரெக்டா 12 மணி ஆனோன்னு கீழே இருக்கிற இன்னொரு நபர் மேல வருவார். மேல வந்து அவர் இன்சார்ஜ் எடுத்தோன்னே இவன் போய் கீழே போய் தூங்க போயிடுவாப்ல, ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் 12ல இருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தாருன்னா இன்னொரு மனுஷன் அங்க இருப்பாரு. அந்த மனுஷன் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து எஞ்சி வந்து இவர்கிட்ட இன்சார்ஜ் எடுத்துட்டு அவர் போய் படுத்துக்குவார். அதுக்கப்புறம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் திரும்ப என்னுடைய நண்பர் அங்க வருவார். இதே போல 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல யாராவது தவறு செஞ்சுட்டா, அங்க இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, அல்லது வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது நல்ல எடையை ஏத்திட்டு வந்துட்டாங்க, நல்லா சாப்பிட்டு எடையை ஏத்திட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். அவங்க சொல்ற ஓட்ட அளவுக்கு அவங்க ஓடல, அவங்க பிராக்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா, இந்த 3 பேர் வாட்ச் பண்ற இடத்துல ஒருத்தரை போட்டுருவாங்க, அல்லது சில நேரங்கள்ல 2 பேர் மட்டும் போட்டுருவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த பனிஷ்மெண்ட்ல இருக்கிற 2 பேரை சேர்த்து ஒரு இடத்துல போட்டுறது, அல்லது ஒரே ஆளை போட்டுறது. அப்ப அவங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாத்துறவங்க அதை அதிக நேரம் அது வேலை பார்க்கற மாதிரி இருக்கும், அதிக நேரம் தூங்காம நின்று பார்க்கிறதா இருக்கும். அது ஒரு பனிஷ்மெண்டா இங்க கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர் பகிர்ந்து கொண்டார். இது போலதான் அந்த நாட்கள்ல ஜாமக்காரர்கள் இருந்தாங்க. இவங்க தான் வருகிற ஆபத்தை முன்னக்கூட்டவே அறிந்து, அவர்கள் முன்னக்கூட்டியே வருகிற ஆபத்தை பார்த்து அவர்கள் போய் சொல்லுவார்கள். வசனம் இப்படியே சொல்லுகிறது, விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கும் ஜாமக்காரர்களை பார்க்கலும் என்று சொல்லு. இந்த ஜாமக்காரர்கள் நைட்டு முழுக்க குறிப்பாய் வேலை பார்க்கிறவர்களா இருப்பாங்க. விடியற்கால வரைக்கும் காத்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஆபத்து வருதா, அல்லது அவர்கள் நேரம் முடிகிற வரைக்கும் காத்து கொண்டு இருப்பார்கள். அப்ப மதில்கள் என்பது 2வது எதை காட்டுகிறது? கவனமாய் இருக்கிற ஸ்தலத்தை காட்டுகிறது, அல்லது ஜாமக்காரர்களை காட்டுகிறது, விழித்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. முதலாவது மதில் என்பது அரணை காட்டுகிறது, பாதுகாக்கப்பட்ட ஸ்தலத்தை காட்டுகிறது. 2வது விழித்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மதில்களை தான் என்ன செய்கிறாராம்? அவர் அந்நியர்களை கொண்டு கட்டுகிறவராய் காணப்படுகிறார். அந்நிய புத்திரர்கள் உன் மதில்களை கட்டுவார்கள். குறிப்பா மதில்கள் அது பாதுகாக்கப்பட்ட ஸ்தலம் நான் சொல்லிட்டேன், அது ஜாமக்காரர்கள் வைக்கப்படுகிற ஸ்தலம்னு சொல்லிட்டேன். ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சீக்கிரட்டா இருக்கணும். அது நம்மளுக்குடைய மதில நம்ம தான் கட்டுறதா காணப்படும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அதை நாம் கட்டுகிறதாய் காணப்படும். ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? நாம் அங்கு கஷ்டப்படாதபடி, நாம் அங்கு வேர்வை சிந்தாதபடி அந்நிய புத்திரர்கள் அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்படுவார்களாம். அப்ப வசனம் சொல்லுகிறது அந்நிய புத்திரர்கள். அந்நிய புத்திரர்கள் என்றால் யார்? அவர்களை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் எப்படிப்பட்ட மதில்களை கட்டுகிறார்கள்? வேதத்தின்படி நாம் பார்த்து, அது நம்முடைய வாழ்க்கையில அது எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. அப்ப அந்நிய புத்திரர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்நிய புத்திரர்கள் என்றால் யார்? சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம், தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். தூரத்தில் இருக்கிறவர்கள் வந்து, அந்நிய புத்திரர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் தூரத்து பட்டணத்திலிருந்து வருகிறவர்கள், தூரத்து தேசத்திலிருந்து வருகிறவர்கள். அவர்கள் வர்றதுக்கு காரணமே கட்டணம் கட்டதான். அவர்களுக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்கள் நம்முடைய தேசத்துல வாழுகிறவர்களும் கிடையாது. அவர்கள் நம்மளுடைய குடும்பத்தோடு வாழுகிறவர்கள் கிடையாது. நாம் இருக்கிற பட்டணங்களிலே அவர்கள் வாழுகிறவர்கள் கிடையாது. ஆனால் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? தூரத்து பகுதியிலிருந்து கொண்டு வருகிறப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இதை எளிதாய் நாம் புரிந்து கொள்ளணும்னா, உதாரணத்தின்படி நாம சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த நாட்களில நாம் இருக்கிற தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வட தேசத்தார்கள் இருப்பாங்க, வட மாநிலத்து ஜனங்கள் இருப்பாங்க.
வட மாநிலத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. குறிப்பா ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி பீகார், இந்த பகுதிகள், உத்தரப்பிரதேஷ், இந்த பகுதியில இருந்து அவங்க இடம்பெயர்ந்து இங்க வந்திருப்பாங்க. அவங்க தங்கி வாழுகிறதுக்காக வர்றதில்ல. அவங்க வர்றது எதுக்குன்னா, இங்க வேலை செய்து, இங்க இருக்கிற காரியங்கள் அவர்கள் வேலை செய்து சம்பாதித்து அங்க போகிறதுக்காக. நான் FMBBல இருந்து மிஷினரியா ட்ரைனிங்காக எங்களை வெஸ்ட் பெங்கால் அனுப்பியிருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஜியாகாஞ்சிங்கிற ஒரு இடத்துலதான் நாங்க அங்க இருந்தோம். அங்கதான் மிஷினரியா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப ட்ரைனிங் எடுக்கிறப்ப அங்க இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு நாங்க போவோம். பைக்லயே டிராவல் பண்ணி போவோம். ஒரு 4 hours to 5 hours அப்படியே நாங்க டிராவல் பண்ணி போய் அங்க போய் தங்கி இருந்து அங்க இருந்து ஊழியம் செய்வோம். அப்ப அந்த இடங்கள் சிட்டி கிடையாது. அது ஒரு நல்ல வெஸ்ட் பெங்கால்ல பெங்காலுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் அந்த பார்டர் பகுதியில் இருக்கிற கிராமங்கள். அந்த கிராமங்களை கொஞ்சம் நீங்க தாண்டிட்டீங்கன்னா நோமேன் லேண்ட் வந்துடும். நோமேன் லேண்ட்னா நம்மளுடைய இந்த தேசத்தினுடைய எல்லையும் அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வெஸ்ட் பெங்காலுடைய எல்லைகளும் காணப்படும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம் பேர் தான் நோமேன் லேண்ட். அங்கேயே சில கிராமங்கள் இருக்கிறது. ஆனா அதுக்குள்ள போகணும்னா நீங்க ஆர்மி பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க போகணும். சோ இந்த இடங்களுக்கு நாங்க போய் ஊழியம் செய்யும் போது அங்க இருக்கிற நிறைய பேர், நாங்க பார்த்த வரைக்கும் அதிகமான பேர் திருநெல்வேலியில வேலை பார்க்கிறவர்கள். அவர்களுடைய சொந்த ஊர் வெஸ்ட் பெங்கால் தான். ஆனா திருநெல்வேலி பகுதிகளிலே அவர்கள் செங்கல் சூளைகளிலே வேலை பார்க்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு 50 பைசா, நாங்க அங்க போய் வேலை பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு செங்கல் அறுத்த 85 பைசா. 85 பைசா மாத்திரம் இல்ல, எங்களுக்கு இடம் தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருது. சாப்பாட்டுக்கு அரிசியும் இதுவும் வாங்கி கொடுத்துட்றாங்க, பொட்டேட்டோவும் உருளைக்கிழங்கும் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால எங்களுக்கு அங்க நல்ல லாபம். அதனால அங்க நாங்க வேலை பார்க்கிறோம் என்று சொல்லுவாங்க. அவங்க மத்தியில தான் நாங்க மிஷினரிய ட்ரைனிங் எடுத்து ஊழியம் செய்துகிட்டு இருந்தோம். அவர்கள் மத்தியில தான் போய் இயேசு கிறிஸ்தவ படங்கள் போடுறது, சத்தியம் சொல்றது, டிராக்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி அங்கதான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப இப்படிதான், அதாவது தூர தேசத்திலிருந்து வருகிற ஜனங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி இங்க வட மாநிலத்திலிருந்து தமிழகத்திலே வந்து வேலை பார்க்கிறார்களோ அதே போல் அந்நியர்கள், நம்மளை அறியாதவர்கள் வந்து நம்மளுக்குரிய காரியங்களை அவர்கள் பார்த்து கொள்ளுகிறதை காட்டுகிறது. அப்ப அவர்கள் தூர தேசத்திலிருந்து வருகிற குமாரர்களாயும் குமாரத்திகளாயும் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்ப அந்நிய புத்திரர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறவர். சரி, இந்த தூர தேசத்திலிருந்து வருகிறவர்கள் அவர்கள் என்ன செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்? எதற்காய் கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்? எதற்காய் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலாவதாக கர்த்தர் எதற்காய் அவர்களை அனுமதிக்கிறாராம்? அதே வசனம் சொல்லுது பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, தூர தேசத்துள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். இந்த தூர தேசத்து ஜனங்கள் வந்து என்ன செய்வார்கள்? அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார்களாம். அவர்கள் மாத்திரம் கட்டுறதில்ல, அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் தூர தேசத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட கட்டுவார்கள். நம்மளோடு இணைந்து தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சரி, இங்க சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலயம் குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு தேவ வசனத்தை தியானிக்கிற நமக்கு கர்த்தர் இந்த ஆலயத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? அது எப்படிப்பட்ட ஆலயமா? வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம் என்றால், நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் என்று அந்த வசனம் சொல்லுது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுது பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இங்க சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? அவர்கள் வந்து கட்டுகிற ஆலயம் என்பது எதை காட்டுகிறது? அது நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை கட்டுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நாம் தேவனுடைய ஆலயங்களாய் காணப்படுகிறோம். தேவ ஜனங்கள் இது ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும்.
நாம் என்னதான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாலும், நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் பார்வையில எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நாம் காணப்படுகிறோம். அவர் வாசம் பண்ணுகிற இடமாய் நாம் காணப்படுகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனினாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு பரிசுத்தாவினருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ, அன்னைக்கே ஒரு முடிவு வந்துருச்சு. என்னது? நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல, அது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். இதனாலதான் நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் நடக்காமல் தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இதனாலதான் இயேசு சொன்னார், ஒரு கூட்டம் வந்து சொல்லுச்சு, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தோம். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாரு? நான் உங்களை அறியேன், ஏனென்றால் நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை. இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டது சாதாரண விஷயம் அல்ல. அது நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாத்திரம் நாம் மாறல. அவர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அதுக்காக மாத்திரம் நாம் ரட்சிக்கப்படல. அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக மாத்திரம் நம்ம அழைக்கப்படல. நாம் எப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இருக்கும் ஸ்தலமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியம் பரிசுத்த ஆவியானவரினாலே நடத்தப்படுகிற அனுபவத்தை காணப்பட வேண்டும். நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை, அதை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லணும்? இவர்கள் ஏதோ விதத்தில் வித்தியாசமாய் நடந்து கொள்ளுகிறார்கள். அதே போல நமக்கு அது என்னதாய் காணப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரின் சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம் நம்முடைய ஜீவியத்தை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பாருங்க. உங்க சரீரம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தேவ சித்தத்தை செய்கிறதாய் காணப்படுகிறதா? இந்த தேவ ஆலயம் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள்? நாம் அதனாலதான் புகை பிடிக்க கூடாது, அதனாலதான் மதுபானம் அனுமதிக்கூடாது, தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுத்து போற்றக்கூடாது. அது வெளியரங்கமான கிரியை, வெளியரங்கமான மாம்சத்தின் கிரியை காட்டுது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? வெளியரங்கமா நம்ம புகைப்பிடிப்பது கிடையாது, வெளியரங்கமாய் நம் மது அருந்துவது கிடையாது. வெளியரங்கமான சரீரத்தின் கிரியைகள் நம் மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 19 - 21 வரைக்கும் சொல்லுகிற கிரியைகள்ல நாம் செய்யாதவர்களாய் காணப்படுறோம். ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்கிறது? அது கலாத்தியர் 5:22 சொல்லுகிற ஆவியின் கனிகளை உடையதாய் காணப்படுகிறதா? ஆவியின் கனிகளை கொண்டதாய் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. நீங்க ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறீங்க, ஒரு வீட்டுல நீங்க போயிட்டீங்க, ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துட்டீங்க, அல்லது சொந்தமாவே ஒரு வீடு வாங்கிட்டீங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சிட்டார். அதனால நீங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டீங்க, வீட்டுல தங்க ஆரம்பிச்சிட்டீங்க. தங்க போன பிறகு அங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு இல்லை. அந்த வீடு ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில வனாந்தரத்துல இருக்கு. தேவையான சாப்பாடு கிடையாது. அங்க தேவையான அல்லது பசிய போக்குறது கூட கனி இல்லை, பழங்கள் கிடையாது, ஸ்நாக்ஸ் இல்லை, அல்லது சின்ன அரிசி கூட வைத்து கூட சாப்பிட முடியாத நிலைமையும் அந்த வீடு காணப்படுது. அப்படின்னா அதுல இந்த வீட்டுல நாம் தங்குவோமா? அந்த வீட்டை குறிச்சு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இந்த வீட்டுக்கு நான் ஏன் வந்தேன்? என் கஷ்டமான என் பணத்தெல்லாம் போட்டு நான் ஏன் இந்த வீட்டை வாங்கணும்? இந்த வீடை வாங்கினதுக்கு நான் பேசாம வாடகை வீட்டிலே இருந்துடலாமே, நான் பேசாம வேற இடத்துல வெளியில கூட நான் ரோட்ல கூட தங்கி இருந்திருக்கலாமே என்று யோசிப்போம். காரணம் என்ன? அந்த வீடு வாழ தகுதி இல்லாத இடம். வெளியில பார்க்க நல்ல அலங்காரமான வீடு தான், நல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கு, நல்ல கலர் பண்ணிருக்கு, நல்ல எலக்ட்ரிக்கல் இருக்கு, நல்ல சுத்தி வேலி அடைச்சிருக்கு, உண்மைதான்.
ஆனா உள்ள கனிகள் இல்லாவிட்டால் வாழ தகுதி இல்லாத இடமா இருந்தா அதுல எப்படி நம்மளால் வசிக்க முடியும்? அதே போலதான் கர்த்தருடைய ஆவியானவர். நாம் வெளியரங்கமான கிரியைகளில உண்மையா இருக்கிறோம். வெளியரங்கமான கிரியைகளிலே நம் மாம்சீக கிரியைகளில உண்மையா இருக்கிறோம். பொய் சொல்லுகிறதிலே கவனமாய் இருக்கிறோம், அல்லது புகைப்பிடிப்பதிலே கவனமாய் இருக்கிறோம், அல்லது மதுபானம் அருந்துவதிலே கவனமாய் இருக்கிறோம். மற்ற எல்லா வெளியரங்கமான கிரியைகளிலே கவனமாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் என்றாலே அது வெளியரங்கமான கிரியைக்குள்ளாய் கடந்து போயிருச்சு. நீங்க இப்படி இருந்தாதான் கிறிஸ்தவ ஜீவியம், இப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணாதான் கிறிஸ்தவர்கள், இப்படி நீங்க பார்க்க இப்படி இருந்தாதான் நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் அது மாத்திரம் கிறிஸ்தவர்கள், அது வெளியரங்கமான அடையாளம். அது அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிற அடையாளம். அது மற்றவர்களை தேவன் பக்கமாய் கொண்டு வருகிற அடையாளம். வசனம் சொல்லு, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில பார்க்க எல்லாருக்கும் சாட்சியுள்ள வாழ்க்கை, எல்லாரையும் கர்த்தர் பக்கம் கொண்டு வர்றது, எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துறது. ஆனா உள்ளான கிரியைகளிலே வீட்டுக்குள்ளே பரிசுத்தாவினர் வாசம் பண்ண முடியாமல், வீட்டுக்குள்ளே பரிசுத்தாவினர் வாசம் பண்ணுகிறதுக்கான கனிகள் இல்லாவிட்டால் அது என்னவாய் மாறுகிறது? அது வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் அல்ல, அது பாழான ஸ்தலமாய் இருக்கிறது. அது தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். முதலாவது நாம் தேவ ஆலயம் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. வெளிப்புறத்திலே மாத்திரமல்ல, உள்ளான ஜீவியத்தில் கர்த்தருக்கு பிரியமான ஜீவியத்தை வாழ்வோமாக. நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படட்டும், நம்முடைய நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படட்டும், நம்முடைய கையின் கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படட்டும். குறிப்பாய் கர்த்தரோ ஐக்கியமாய் வாழுகிற அனுபவத்திலே காணப்படுவோம். கர்த்தரோடு இணைந்து வாழுகிற அனுபவத்திலே காணப்படுவோம். கர்த்தரோடு உறவு கொள்ளுகிற அனுபவத்திலே நாம் காணப்படுவோமாக. அதைத்தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த அந்நிய புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆலயத்தை கூட இருந்து கட்டுகிறார்கள். ஆலயத்தை கூட இருந்து கட்டுகிறார்கள். சரி, இந்த அந்நிய ஆலயம் என்பது எதை காட்டுகிறது? அல்லது வேதத்திலே இதற்கு உதாரணம் இருக்கா? அந்நியர்கள் ஆலயத்தை கட்டினார்களா? அந்நிய புத்திரர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு உதவினார்களா என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவ ஆலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி. யார் இங்கு சொல்லப்படுகிறார்? என்ன செய்கிறார்கள்? ஏசாயா 44:28 சொல்லு பாருங்க. தேவ ஆலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு. யார் சொல்லுகிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்களா? யூதா கோத்திரம் சொல்லுகிறதா என்று தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்களாம் பார்த்தா, யார் சொல்லுகிறா? கோரேஸ் என்கிறவன் சொல்லுகிறான். இந்த கோரேஸ் என்பவன் யார்? கோரேஸ் என்பவன் 2 நாளாகும் 36:22 சொல்லுகிறது, அவன் ஒரு பெர்சிய ராஜா. இந்த கோரேஸ் என்பவன் யார்? அவன் இஸ்ரவேலன் அல்ல. இஸ்ரவேலரோடு எந்த ரத்த சம்பந்தமும் அல்ல, அல்லது கலப்பு திருமணம் பண்ணி கலப்பு ஜீவியம் வாழ்கிற மனுஷனும் அல்ல. அவன் கம்ப்ளீட்டா வேற கேட்டகரி. அவன் கம்ப்ளீட்டா தூரதேசத்தின் குமாரன். அவன் யார் என்றால், கோரேஸ் என்பவன் பெர்சிய தேசத்தின் ராஜாவாய் காணப்படுகிறான். பெர்சிய தேசம் என்றால் இந்த நாட்கள்ல ஈரான் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அந்த நாட்கள்ல பெர்சியாவின் நிலங்களாய் காணப்பட்டுச்சு. இந்த நாட்கள்ல ஈரான் தேசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஈரான், அதுதான் அந்த நாட்கள் பெர்சியா. பைபிள்ல சொல்லப்பட்டுள்ள பெர்சியா என்கிற பகுதி இந்த நாட்கள்ல இருக்கிற ஈரானுடைய பகுதி தான் அந்த பெர்சியா. அந்த பகுதியினுடைய ராஜாவாய் காணப்பட்டவன் தான் இந்த கோரேஸ். இந்த கோரேஸ் என்ன செய்கிறான்? அவனை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவனை தேவ ஆலயத்தை கட்டும்படி அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைந்து தேவாலயத்தை கட்டும்படி. அவன் எப்படி கட்டுகிறான்? அவன் பாபிலோனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் பாபிலோனை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். பாபிலோன் ராஜாக்களை மேற்கொண்டு பாபிலோனை ஆளுகை செஞ்ச உடனே இந்த பாபிலோனும் பாபிலோனியரோடு இருந்த ஜனங்கள்
பாபிலோன் சிறைபிடித்து போன ஜனங்கள் எல்லாரும் இந்த பெர்சிய ராஜாவுக்கு கீழே வந்துடுறாங்க. ஏன்னா பாபிலோன் தோத்து போயிருச்சு. இப்ப பாபிலோன் ராஜாவும் பாபிலோனிய ஜனங்களும் அல்லது பாபிலோனால் சிறைபிடிக்கப்பட்டு சிறைச்சாலையில வாழ்ந்த அடிமைகளாய் வாழ்ந்த எல்லாருமே இந்த பெர்சிய ராஜாவின் அடிமைகளாய் மாறிவிட்டாங்க. பாபிலோனின் ஜனங்களும் பெர்சிய ராஜாவின் அடிமையா மாறுறாங்க. அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். பெர்சிய ராஜாவா மாறுறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. சரி, எப்படி கர்த்தர் அவனை அனுப்புகிறார்? அவனை இந்த பெர்சிய ராஜாவை எப்படி அனுப்புகிறாராம், அல்லது இந்த அந்நிய புத்திரர்களை கர்த்தர் எப்படி அனுப்புகிறாராம்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சிய ராஜாவின் கோரேசின் ஆவியை ஏவினதினாலே முதலாவது அந்நிய புத்திரர்களை உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுடைய ஜீவித்தை எழுப்பி கட்டும்படியாக, கர்த்தருக்குள்ளாய் எழுப்பி கட்டப்படும்படியாக கர்த்தர் அந்நிய புத்திரர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்களுடைய ஆவியை ஏவுகிறார். அவர்களுடைய ஆவியை ஏவுகிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படியாக, உங்களோடு துணை நிற்கும்படியாக கர்த்தர் அந்நிய புத்திரர்களை கொண்டு வருகிறார். உங்கள் குடும்பங்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், உங்கள் ஜாதி ஜனங்கள் உதவி செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை போல காணப்படலாம், பாபிலோனின் வல்லமைகளினால் பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், உங்கள் ஆசீர்வாதங்கள் எடுக்கப்பட்டு போனதாய் காணப்படலாம். இப்ப எனக்கு ஆலயம் தேவை, என் வாழ்க்கை கட்டப்படணும், நான் எப்படியாவது கர்த்தருக்குள் கட்டப்படணும் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு கோரேசை கர்த்தர் எழுப்புகிறார். அவர்கள் அந்நிய புத்திரர்கள் தான், அவர்கள் உங்களோடு கலவாதவர்கள் தான், அவர்கள் தூர தேசத்திலிருந்து வருகிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆவியினாலே உங்கள் பட்சத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரினால் அழைத்து வரப்படுகிறார்கள். ஆவியின் ஏவுதல் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் நிரப்பல, கர்த்தருடைய ஆவி அவனுக்குள் வாசம் பண்ணல. ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு? அவனை எழுப்பி விடுறார். நீ போய் நீதான்ப்பா இதை செய்யணும், நீதான் அவர்களோடு துணை நிற்கணும், நீதான் அவங்களை பாதுகாக்கணும், நீதான் அவங்களுடைய ஆலயம் கட்டப்பட, அவர்கள் குடும்பம் கட்டப்பட, அவர்கள் வாசஸ்தலம் கட்டப்பட நீ அவர்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி கர்த்தர் அவர்களுடைய ஆவியை ஏவுகிறார். கர்த்தர் அவர்களுடைய ஆவியை ஏவுகிறார். கர்த்தர் அவர்களே வர்றாங்க. நாம் அவர்களிடத்துல போகிறதல்ல, அவர்கள் நம்மளை தேடி வருவார்கள். அதுதான் ஆவியின் ஏவுதல். ஆவியின் ஏவுதல்னா நாம போய் அவங்கிட்ட பேசுறதில்ல, அவங்கிட்ட கர்த்தர் பேசுவார். பேசி என்ன சொல்லுகிறார்? அவர்களை நம் பக்கம் திரும்பி கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். இது நல்ல உதாரண வேதத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இயேசுவினுடைய பிறப்பிலே சாஸ்திரிகள் வந்தார். அவர்கள் கிழக்கே இருந்து பிரயாணப்பட்டு வருகிறார். அவங்க எப்படி வந்தாங்கன்னா, அவர்கள் ஒரு சாஸ்திரிகள். அவங்க இஸ்ரவேல் ஜனத்தார் கிடையாது. வரலாற்றின்படி பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் கிடையாது. அவர்கள் வேறு தூர தேசத்து ஜனங்க தான். அவங்க கிழக்கத்தின் புத்திரர்கள். அவர்கள் எப்படி வருகிறார்கள்? அவர்கள் நட்சத்திரங்களினால் நடத்தப்பட்டு வர்றாங்க. எப்படி நட்சத்திரங்களால், எதனால நட்சத்திரத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க? அவர்களுடைய படித்த சாஸ்திரத்திலே அவர்களுக்கு ஒரு அடையாளம் போட்டிருக்கு. இப்படி ஒரு குமாரன் பிறப்பார், அவர்தான் ஆளுகை செய்ய போறான்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு சாஸ்திரம் கொடுக்கப்படும். அதை கர்த்தர் அவர்களுக்குள்ள எழுப்புதலா கொடுத்த உடனே அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. இந்த நட்சத்திரம் போகிற இடங்கள்லாம் அவங்க பிரயாணப்பட்டு போனோம். எங்க போய் அந்த நட்சத்திரம் நிக்குதோ அங்கு அவர்கள் தங்க வேண்டும். அங்க அந்த குழந்தையை அவர்கள் பார்ப்பார்கள். உடனே இவர்கள் பிரயாணப்படுறாங்க. ரொம்ப தூர தேசத்துல இருந்து பிரயாணப்பட்டு வர்றாங்க. முதலாவது அந்த நட்சத்திரம் எங்க போகுது? அங்கு ஏரோதின் வீட்டுக்கு போகுது, அந்த அரண்மனைக்கு போகுது. அங்கு போய் கர்த்தர் தங்க வைக்கிறார். அங்கு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறின உடனே நைட்டோடு நைட் அவர்களை எழுப்பி, அவர்களை அடுத்த நாள் எழுப்பி அவர்களை இரவோடு நடத்தி அந்த பிள்ளை சுற்றப்பட்டு முன்னணியிலே போட்டிருக்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வர்றார்.
கொண்டு வந்து அவங்க இருந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் முன்பாக அவர்கள் பரிசு பொருட்களை கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். இது எதற்காக செய்யப்பட்டது என்று தெரியுமா? அவர்கள் இயேசுவுக்கு தான் கொடுத்தாங்க, கர்த்தர்னால் நடத்தப்பட்டு தான் கொடுத்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், மரியாளும் யோசேப்பும் போன பாதை அவ்வளவு கடினமான பாதை. யோசித்து பாருங்க, ஒரு தூதன் வந்து சொல்லிட்டான், அது பரிசுத்த ஆவியானவர்னாலே நீ குழந்தைய பெறுவ. ஒரு தூதன் வந்து யோசேப்பிட்ட சொல்லிட்டான், நீ அந்த ஸ்திரீயை புறக்கணிக்காத, அவள் தேவனுடைய குமாரனை பெறுகிறவள், அந்த ஸ்திரீயை நீ புறக்கணிக்கான்னு சொல்லிட்டான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே கர்த்தர் சத்தத்தை கேட்டுட்டாங்க, கர்த்தருக்குள்ளாய் விசுவாசம் ஆயிட்டாங்க, கர்த்தருக்குள்ளாய் நம்பிக்கை நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கர்த்தருக்குள்ள நிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க என்ன நடக்குது? பெரிய போராட்டம் வர ஆரம்பிக்குது. எங்க போனாலும் அவர்களை துரத்துறாங்க, எங்க போனாலும் அவர்களால் இருக்க முடியல. ஒரு பக்கத்துல ஏரோது, இன்னொரு பக்கத்துல பிரயாணம். யோசித்து பாருங்க, அவள் கர்ப்பிணியா இருக்கிறாள், அவர் பிரெக்னன்ட் கன்சீவ் ஆயிருக்கிறாள். ஆனால் அவள் எப்படிப்பட்டவளை கணப்பா பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரயாணத்தோடு அங்க நிக்கல. அடுத்ததாக என்ன நடக்குது? அவர்கள் தங்குவதற்கு இடம் இல்லை. ஒரு இன்னுக்கு போடுறாங்க, அதாவது தமிழ்ல அந்த வார்த்தை தெரியல, ஒரு சத்திரத்துக்கு போகிறார்கள். அங்க தங்க இடம் இல்லை. தங்க இடம் இல்ல உடனே அங்க என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? மாட்டு கொட்டாயில போய் நீங்க தங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, அந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, கர்த்தர் தான் சொன்னாரு, கர்த்தருடைய ஆவினாலதான் அந்த குழந்தை பிறக்குது, குழந்தை கன்சீவ் ஆயிருக்கு. அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில எந்த உறவும் இல்லை. ஆச்சரியமான விதத்துல அங்க குழந்தை பிறக்கிற கன்சீவ் ஆயிருக்கிறாப்ல. இப்ப எல்லாமே கர்த்தர் தான் சொல்றாரு, எல்லாமே பிதாதான் நடத்துறாரு. ஆனா தங்க இடம் இல்லை. இந்த நிலைமையில நம்முடைய ஜீவி எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களை சொல்லி ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டாரு, ஆனா அங்க போன தங்க கூட இடம் இல்லை. மாடோட மாடா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, மாடோட மாடா நம்ம படுக்க வேண்டியதா இருக்கு, அங்க இருக்கிற ஆடுகளோடு படுக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய இமேஜினேஷன் படி குடில்னோடனே அழகா இருக்கும் நம்ம யோசிக்கிறோம். அங்க எவ்வளவு துர்நாற்றம் நிறைந்ததாயும் எவ்வளவு அசுத்தமான இடமாய் காணப்படும் என்பதை அங்க இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். நான் என்னுடைய பைபிள் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் நான் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்னோட பைபிள் காலேஜ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகும்படி போயிருந்தேன். அவர்கள் ராஜஸ்தான் பார்டர்ல இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா தான், பட் ராஜஸ்தான் பார்டர்ல இருக்கிறாங்க. அவங்க இடத்துல என்னோட முதல் பயணம் அதுதான். நான் வீட்டை விட்டு வெளியில அதிகமாய் போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் தனியா நான் பிரயாணம் பண்ணி போறேன். அங்க போனேன், நைட்டு நாங்க போனோம். போய் அது ஒரு மலை பகுதி, ஒரு நிறைய மலையெல்லாம் ஏறி உள்ள போயிட்டு அது சுத்தி மலை இருக்கும், அதுக்குள்ளதான் அந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல போய் அவர்கள் வீட்டுல தங்கியிருந்தோம். அவங்க வீடு எல்லாமே மரத்தினால கட்டப்பட்ட வீடு தான். மரத்துல இருந்து கொஞ்சம் உயரத்துல கட்டியிருப்பாங்க, ஏன்னா கீழே பூச்சி எல்லாம் வரும்னு சொல்லி கொஞ்சம் உயரத்துல கட்டியிருப்பாங்க. நான் போன நாள்ல இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு வந்திருக்கு. அப்பதான் அவர்கள் ஆடையே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவ்வளவு எவ்வளவு இன்டீரியர் நீங்க யோசிச்சுக்கோங்க. அவ்வளவு இன்டீரியரான ரிமோட் வில்லேஜ்ல தான் நான் போய் தங்கியிருந்தேன். அங்க போய் அவர்களோட இருந்தேன் கொஞ்ச நாள். இருக்கும்போது ஒரு நாள் ஊழியத்திற்கு போவோம்னு சொல்லி அவருக்கு என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டாப்ல, இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருக்காங்க, அங்க போய் நம்ம வந்து சத்தியம் சொல்லுவோம், சுவிசேஷம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லி கூட்டு போறோம். அங்க போய் நாங்க போனோம். அது நடந்துதான் போனோம். ஒரு 2 hours அப்படியே ஒரு மலை ஏத்த இறக்கம் அப்படிதான் இருக்கும். அது ஒரு 2 மலை கடந்து நடந்தே போனோம். நடந்து 2 hours நடந்து போயாச்சு. போய் அங்க போனோம். போய் ஊழியத்தை செய்தோம், பாடல் பாடணும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தோம். வார்த்தையை பகிர்ந்துட்டு முடிச்சு எல்லாம் முடிச்சு ஜோமனி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, குறிப்பா நீங்க மதராஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, அவங்க தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, மதராஸ்ன்னு சொல்லுவாங்க. மதராஸ்ல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும், உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரின்னு சொல்லி அவர்கள் பின்னாடியே போயிட்டோம். பின்னாடி போய் சாப்பிட போவோம்னு சொன்ன உடனே ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. போய் இங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா நானும் உற்சாகமா போறோம், நானும் என்னோட ஃப்ரெண்டு போறோம். போய் பாத்தீங்கன்னா அது ஒரு மாட்டு கொட்டை. முன்னாடி ஒரு 4 மாடு நிக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா நடுவுல தீவனம் போடுற ஒரு கல் இது இருக்கு. அதுக்கு அப்புறம் அங்கிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு 4 மாடு நிக்குது. இந்த சைடு கோழி இருக்கு, இந்த சைடு ஆடு இருக்கு. அதுக்கு நடுவுல சின்னதா அந்த மாட்டுக்கு பின்னாடி சின்னதா அங்க ஒரு இடத்தை கிளீன் பண்ணி அதுலதான் எங்களுக்கு ஆகாரம் வச்சாங்க. அங்க ஒரு தட்டு வச்சு அதுலதான் ஆகாரம் வச்சாங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்க நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம். இந்த சைடு இருந்த அந்த 4 மாடை வெளியில கூட்டு போயிட்டாங்க.
இப்ப சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா எதுக்க ஒரு 4 மாடு அந்த தீவன பகுதிக்கு தாண்டி அங்கிட்டு இருக்கு, முன்னாடிதான் இருக்கு. ஒரே பெரிய குட்டாய் தான், ஒரு ஒரு கொட்டாய்க்குள்ள ஒரே ஒரு ரூம் தான், பெரிய ரூம். அதுக்குள்ள மாடு நிக்குது, இந்த சைடு ஆடு இருக்கு, உட்காந்து சாப்பிடணும் சொல்லி. இதை பார்த்தோன்னே அந்த வாசனை, அந்த சாணத்தோட வாசனை, அங்க இருக்கிற ஆடு மாடுகள் வாசனை, இதெல்லாமே வித்தியாசம் இருக்கு. ஆகாரத்தோட வாசனையே வரல. ஆனாலும் அவங்க முகத்தை சொல்லிக்க முடியாது. ஏன்னா அவங்க அன்பா அவங்க பகிர்றாங்க, மரியாதையா கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது அவங்களால முடிஞ்சதுல நேர்த்தியானது அவங்க செஞ்சு கொடுக்கறாங்க. அப்ப நம்ம முகம் சொல்லிச்சா அது நல்லது கிடையாது, அது கர்த்தரே அதை விரும்ப மாட்டார். சரின்னு சொல்லி மிஷினரியா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட ஆரம்பிக்கும் போது திடீர்னு தண்ணி ஊத்துற சவுண்ட் என்னடான்னு திரும்பி பார்த்தா முன்னாடி இருக்கிற மாடுகள் அதுக்கு பாத்ரூம் போகுது, பாத்ரூம் போகிறதா காணப்படும். நாங்க இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு 5 அடி கூட இருக்காது, 5 ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அந்த மாடுதான். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இப்ப இங்க சாப்பிடுற ஒரு நிமிஷத்துல சாப்பிடுற எங்களுக்கே அப்படி இருக்குன்னா, அந்த நாட்கள்ல இயேசு பிறக்கும் போது அவர் மாட்டு கொட்டாயில பிறக்கிறாரு, ஆடு இருக்கிற மத்தியில பிறக்கிறாருன்னா ஏதோ ஒரு நல்ல நேர்த்தியான இடம் என்று நாம் நினைக்கிறோம். அவ்வளோ கஷ்டமான அல்லது துர்நாற்றம் இருக்கிற இடத்துலதான் இயேசு பிறக்கிறார். இப்ப மரியாளுடைய யோசேப்பினுடைய நிலைமையை யோசித்து பாருங்க, அவர்கள் எவ்வளவு துக்கத்துல இருப்பாங்க. இது உண்மையாகவே கர்த்தருடைய புள்ளதானா? ஏன்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசுவுக்காக நிறைய நாட்கள் வெளிப்பண்ணிட்டு இருக்காங்க, மேசியாவுக்காக. மெக்கபேஸ்னு ஒருத்தவர் இருக்காரு, அவரு ஸ்ரீயின் இடத்துல பிறந்தவர் தான் சொல்றாங்க. அவர் தான் இயேசுவா இருப்பார், அவர் தான் மேசியா நினைச்சுக்கிட்டு இருந்தார். அவரு மேசியா இல்ல, அது ஒரு 400 வருஷம் இருண்ட காலம். அவன் மேசியாவுக்காக காத்திருக்கிற காலம். இப்ப யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இருதயத்துக்குள்ள இவர்தான் தேவகுமாரனா, உண்மைக்கே தேவகுமாரன் புள்ளதான் பெற்றிருக்கிறோமா இல்ல சாத்தானின் பிள்ளைய பெற்றிருக்கோமான்னு ஒரு சிந்தனை வந்திருக்கும். அதுக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஓடி இருக்கும். ஏன்னா எல்லாரும் மாம்சங்க தானே. அதுக்காகத்தான் கர்த்தர் அங்கு ஒரு சாஸ்திரிகள் அனுப்புகிறார். அதுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, நான் மாட்டு கொட்டையில பிறந்தாலும் எனக்கு விலை மதிக்கத்தக்கதான பரிசு பொருட்களை நான் கொண்டு வரும்படி ஜனங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வெள்ளை போலத்தையும் பரிசு பொருட்களை கொடுத்த உடனே அங்க என்ன நடக்குது, அந்த வாசனை துர்நாற்றம் இறந்த ஒரு மாட்டுக்கொட்டை இப்ப வெள்ளை போலங்கள் பரிமாளங்கள்லாம் வந்த உடனே ஒரு வாசனை நிறைந்த ஸ்தலமா மாறிடுச்சு. இது வாசனை நிறைந்த ஸ்தலமாய் மாறிடுச்சு. இது எங்கிருந்து வருது? தூர தேசத்தின் குமாரர்கள் இடத்துல இருந்து. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை ஒரு மாட்டுக்கொட்டையின் வாழ்க்கையை போல இருக்கா? நான் கர்த்தருடைய புள்ளதான், நான் மணிக்கணக்கா ஜெபிக்கிறேன், காலையில ஜெபத்தை அட்டன் பண்றேன், நைட்டு ஜெபத்தை அட்டன் பண்றேன், என்னால முடிஞ்ச அளவு நான் உபவாசம் போடுறேன், என்னால முடிஞ்ச அளவு நான் சத்தியம் சொல்றேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஸ்தலம் இல்லை. நான் கர்த்தர் சொன்னதுனாலதானே நான் இப்படி வாழ்றேன். ஆனா என் ஜீவியம் மாட்டுக்கொட்டையில இருக்கா? நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனா கொடுக்கப்படுகிறது ஒன்று. நான் ஜெபித்த காரியம் வேறு, நடக்கிற காரியம் வேறு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று இரவு கர்த்தர் ஒரு அந்நிய புத்திரர்களை உங்களுக்கு அனுப்புகிறார். எப்படி யோசேப்பும் மரியாளுடைய இருதயத்தை திடப்படுத்தும்படியாய் சாஸ்திரிகள் நட்சத்திரங்களால் வளைவெடுத்தப்பட்டார்களோ, எப்படி சாஸ்திரிகள் தேவனினால் கொண்டு வரப்பட்டார்களோ, அதே போல் ஒரு கோரேசை தேவன் ஆவியினால் எழுப்புகிறார். அவன் ஆவியில் நிறைந்தவனாய் வருகிறான். அவன் கர்த்தரினால் அனுப்பப்பட்டவனாய் வருகிறான். இந்த கோரேஸ் என்பவன் யார்? அவன் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் ஒரு ராஜா. அவன் பாபிலோனை சிறைபிடித்த ராஜா. அந்த நாட்கள்ல பெரிய ராஜ்யம் என்ன? எகிப்து. எகிப்துக்கு அப்புறம் வந்த பெரிய ராஜ்யம் நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன். இந்த பாபிலோனையே சிறைபிடித்தவன் தான் இந்த பெரிய ராஜா. அப்ப யோசிப்பாருங்க, அந்த ராஜாவே உங்க பக்கத்துல கர்த்தர் அனுப்புறாருனா அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும்? எதுக்காக நம்ம காத்திருக்கணும்? எதற்குறித்து நாம் கவலைப்பட்டு என் இடம் வாசனை இல்லாத இடமா இருக்கு, என் வாழ்க்கை துர்நாற்றமான வாழ்க்கையா இருக்கு, நான் எதிர்பார்த்தது நடக்கல, நான் ஜெபித்தது நடக்கல, ஏன் துக்கமானதா இருக்கணும்? அன்றைக்கு தேவன் சாஸ்திரிகளை கர்த்தர் அனுப்பி எப்படி மரியாளின் யோசேப்பின் இருதயத்தை திடப்படுத்தினாரோ,
எப்படி மேய்ப்பர்களுக்கு முன்பாய் அந்த குழந்தை சிறந்த குழந்தை என்று காண்பித்தாரோ, எப்படி தூதர்கள் வந்து பாடல்கள் பாடினார்களோ, அதே போல் கர்த்தர் ஒரு பேசி ராஜாவை உங்களுக்கு அனுப்புகிறார். தேவனால் அனுப்பப்படுகிற கோரேஸ் வருகிறார். அவன் வந்து என்ன செய்கிறான்? அவன் நீங்கள் தேவனினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற பரிசு பொருட்களை கொடுக்கிறான். அவன் வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ராஜா உங்கள் பக்கத்திலே நிற்கிறார் என்பதை அவன் காண்பிக்கிறார். இதை எளிதா புரிந்து கொள்ளணும்னா நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த எம்எல்ஏ எம்பிஸ் இவங்க வெளியில வந்து அவங்க வந்து நான் எம்எல்ஏ எம்பிஸ் சொல்றதை காட்டிலும் அவங்க பக்கத்துல இருக்க அவங்க சொந்தக்காரங்க யாருன்னா தூரத்து சொந்தமா இருப்பாங்க. அம்மாவோட அக்காவோட சித்தியோட அவங்களோட சொந்தம்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் எம்எல்ஏயோட சொந்தக்காரன். ஒண்ணு என்ன நடக்கும்? இவர் எம்எல்ஏயோட சொந்தக்காரர், இவர் எம்பியோட சொந்தக்காரர், இவர் ஒரு அரசியல்வாதியோட சொந்தக்காரன்னு அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க. யாருக்கு? தூரத்து சொந்தம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவையே கர்த்தர் நம் பட்சத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு, நம்முடைய ஜீவியத்தை கட்டுகிறாரு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்பி கட்டுகிறார் என்றால் அது எவ்வளோ பெரிய மகத்துவம் நிறைந்ததும் மகிமை நிறைந்ததுமாய் காணப்படும். இந்த மாதத்திலே கர்த்தர் சொன்னார், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். எப்படி? கோரேஸ் என்கிற மனுஷனை நான் உனக்கு அனுப்புகிறேன். அவன் வந்து உன் ஸ்தானத்தை உன்னோடு கட்டுவான், உன்னோடு கூட அவன் தோள் நிற்பான், உன்னோடு கூட அவன் உதவி செய்கிறவனாய் காணப்படுவான். அப்ப முதலாவதாக கோரேசை கர்த்தர் எப்படி அனுப்புகிறார்? ஆவியின் ஏவுதலிலே அனுப்புகிறார். இரண்டாவதாக கோரேஸ் எப்படி வருகிறான்? ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நான் நீதியின்படி அவனை எழுப்பி அவன் வழியெல்லாம் செம்மைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். இரண்டாவதாக கோரேசை கர்த்தர் எப்படி அனுப்புகிறார்? ஒரு விடுதலையின் புத்திரர்களாய் அனுப்புகிறார். அவர்கள் வந்து உங்களை விடுதலையாக்குகிறவர்களாய் காணப்படுவார். அவர்கள் வந்து உங்களை விடுதலையாக்குகிறவர்களாய் காணப்படுவார். இந்த விடுதலையை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் நம்முடைய எல்லா சிறையிருப்பை மாற்றி சிறைப்பட்டு போனவர்களை கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்குவான். கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்குவான். கிரயம் பரிதானம்னா என்ன அர்த்தம்னா பணத்துக்கு வாங்குறது. இப்ப நான் சிறைப்பட்டுட்டேன், நான் ஒரு வீட்டுல அடிமையா இருக்கிறேன். நீங்க வந்து என்னை வாங்க வர்றீங்கன்னா எனக்காக நீங்க பணத்தை கொடுத்து இவனை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அப்போ உடனே என்ன ஆகும்? நான் அந்த வீட்டு அடிமையா இருந்தேன்னா இப்ப உங்களுடைய அடிமையா மாறிடுவேன். அதுதான் கிரயத்துக்கு வாங்குறது, அதுதான் பரிதானத்துக்கு வாங்குறது. பரிதானத்துக்கும் கிரயத்துக்கும் வாங்குறதுன்னா ஒரு அடிமையில இருந்து இன்னொரு அடிமையா மாறுறது. ஆனா இங்கு எப்படி அவன் வந்து விடுவிப்பானா? வசனம் சொல்லுது, அவர்கள் எப்படி அவர்கள் விடுவிப்பானா? கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாபிலோனுக்கும் அடிமை கிடையாது, பெர்சிய ராஜாவுக்கும் அடிமை கிடையாது. நாம் சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கை பாபிலோனின் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறதா? பாபிலோனின் சிறையிருப்பிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? பாபிலோனின் சிறையிருப்புனா எப்படி தெரியுமா? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்தை குறிச்சு நம்ம நிறைய பேசுறோம். அவனை 3ஆம் அதிகாரிக்கு கர்த்தர் உயர்த்துறான்னு சொல்றேன், எல்லாம் உண்மைதான். ஆனா 3ஆம் அதிகாரிக்கே அவன் உயர்த்தப்பட்டிருந்தாலும் அவன் எது செயல்னாலும் இந்த பாபிலோன் ராஜாட்ட கேட்டுதான் செய்ய முடியும். பாபிலோனின் அதிகாரிகளை விசாரித்ததான் அவனால செய்ய முடியும். என்னதான் அவன் 3ஆம் நிலைமைக்கு உயர்த்தப்பட்டிருந்தாலும் அவன் சிறைப்பட்டு போன ஜனங்களுடைய மகன், சிறைப்பட்டு போன கூட்டத்தாரனுடைய ஒரு மனுஷன், அவ்வளவுதான். அவன் பாபிலோனுக்கு ஒரு காலமும் சொந்தமாய் மாற முடியாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப அரபு நாடுல போய் வேலை பார்க்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, துபாய் மற்றும் சவுதி அரேபியா, குவைத் மற்ற பகுதிகளில் போனீங்க, மேக்சிமமான சில அரபு நாடுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, நீங்க அந்த அரபு நாட்டுல எவ்வளவு நாளும் நீங்க வேலை செய்யலாம், எவ்வளவு நாளும் நீங்க சம்பாதிக்கலாம், நல்ல அதிகாரிகளின் நிலைமைக்கு கூட நீங்க உயரலாம். ஆனா அந்த நாட்டுல உங்களுக்கு குடியுரிமை கிடையவே கிடையாது.
நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவுதான் பெரிய அதிகாரியை உயர்த்தப்பட்ட ஒரு போலீஸாகவோ ஒரு பெரிய நிலைமைக்கு உங்களை உயர்த்தினாலும் அந்த நாட்டு குடியுரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்க ஒரு காலமும் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஒரு காலமும் அந்த அரபு நாட்டின் குடியுரிமையாய் மாற முடியாது. நீங்கள் அரபியர்களாய் மாற முடியாது. நீங்க எந்த தேசத்துல இருந்து, பிலிப்பீன்ஸ்ல இருந்து வந்தீங்களா, அல்லது இந்தியால இருந்து வந்தீங்களா, பெங்கால்ல இருந்து வந்தீங்களா, எங்க இருந்து வந்திருந்தாலும் நீங்க அந்த நாட்டு குடியுரிமை தான். உங்களுக்கு பிள்ளையே பிறந்தாலும் குழந்தைகளே பிறந்தாலும் அவர்கள் சவுதியின் பிள்ளைகளை, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மெர்சி இப்ப ஈக்குவடார்ல பிறந்தாப்ல, சாயில் படி பிறப்பின் படி ஈக்குவடார் சிட்டிசன் குடியுரிமை. இந்திய குடியுரிமை மெர்சிக்கு கிடையாது. இங்க வரணும்னா பாஸ்போர்ட்டோட தான் வரணும், அதே போல விசால தான் வரணும். ஆனா அரபு நாட்டுல பிறக்கிற குழந்தைகள் அவர்கள் அங்கே பிறந்து வளர்ந்தாலும் அவர்கள் இந்திய தேசத்தின் பிள்ளைகளா தான் இருப்பாங்க. எந்த நாட்டில இருந்து வந்தாங்களோ அந்த நாட்டு பிள்ளைகளா தான் இருப்பாங்க. அதே போலதான் தானியேல், அவன் 3ஆம் நிலைமைக்கு உயர்த்தது கர்த்தர் தான், உண்மைதான். அதாவது ஆசீர்வாதம். ஆனாலும் அது அவன் சுதந்திரவாளி அல்ல. அவன் ஒரு ராஜாவின் அடிமை. அவன் ஒரு சிறைபிடிக்கப்பட்ட கூட்டத்தின் மகன், அவ்வளவுதான். அவன் ஒரு காலமும் சுதந்திரவாளியா இருக்க முடியாது. ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்யற, கோரேஸ் என்ன செய்வானா, கிரேயத்துக்கும் அவன் கிரேயத்துக்கும் பரிதானத்துக்கும் வாங்காம, கிரேயம் என்றால் காசு கொடுத்து வாங்க, பரிதானம் என்றால் கிஃப்ட் கொடுத்து வாங்குறது. நீ அவங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பான், இன்னொரு ராஜா உங்களை இன்னொருத்தவர்கள் கிஃப்டா கொடுக்கிறது, அதுதான். ஆனா அப்படியும் வாங்காம உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் அனுப்புகிறார். என்ன அர்த்தம், நீங்க பாபிலோனுக்கும் அடிமை கிடையாது, கோரேசின் பெர்சிய ராஜாவுக்கும் அடிமை கிடையாது. நீங்கள் ஒரு சுதந்திரவாளி, நீங்கள் ஒரு விடுதலையாக்கப்பட்டவர்கள். நீங்க பெரிய அதிகாரியா இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் சரி, போராட்டத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் சரி, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறதை காட்டுகிறது. இந்த கோரேசின் புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள், அந்நிய புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நம்மளை விடுதலையாக்குகிறார்கள். அவர்களை கொண்டு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். நீங்கள் இனிமேல் யாருக்கும் அடிமை கிடையாது. நீங்கள் கிரயத்துக்கும் வாங்கப்படவில்லை, பரிதானத்துக்கும் வாங்கப்படவில்லை, நீங்கள் சுதந்திரவாளிகள். இதுதான் கோரேசினுடைய மகிமை. இதுதான் அந்நிய புத்திரனால் கர்த்தர் செய்கிற காரியம். அப்ப நான் யோசிச்சு பாருங்க, நீங்க சுதந்திரவாளியா மாறிட்டீங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிற, முதலாவதாக கோரேசை ஆவியினால் ஏவி அனுப்புகிறார். இரண்டாவதாக அவன் உங்களை விடுதலையாக்குகிறான். நீங்கள் யாருக்கும் இனி அடிமைகள் அல்ல. நீங்கள் யாருக்கும் இனிமேல் கீழானவர்கள் அல்ல. இனிமேல் யாருடைய தயவையும் நீங்க நாடி இருக்க வேண்டியதல்ல. நீங்க யாருடைய கட்டளைக்கும் காத்திருக்க வேண்டியதல்ல. அவங்க சொன்னாதான் நான் செய்ய முடியும் வேண்டியதல்ல. நீங்க சுயாதீனமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். கர்த்தரே உங்களுக்கு மேல் ஒரு மனுஷன் அல்ல. இதுதான் இந்த கோரேசினால் வருகிற கட்டப்படுகிறதை காட்டுகிறது. சரி, இந்த கோரேஸ் வந்துட்டான், இப்ப கர்த்தருடைய ஆவியினால் அனுப்பப்பட்டுட்டான், அவன் விடுதலையாக்கும்படி அனுப்பப்பட்டுட்டான். அவன் என்ன செய்கிறான், அவன் நம்முடைய வாழ்க்கையில அவனை கொண்டு அந்நிய புத்திரர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த கோரேசை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில என்ன செய்தார். எஸ்ரா புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், எஸ்ரா புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்து தேவனுடைய ஆலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவனுடைய ஆலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்படுவதாக, அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக. முதலாவதாக இங்க என்ன நடக்குது, கோரேஸ் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் நம்ம அந்நிய புத்திரர்கள் நம்மளோடு கட்டுகிறார்கள் என்றால் என்ன செய்கிறார்கள், பலி செலுத்தப்பட்ட ஸ்தானத்திலே கட்டப்படுவதாக. பலி செலுத்தப்பட்ட ஸ்தானத்திலே அஸ்திபாரப்படுவதாக. பலி செலுத்தப்பட்ட ஸ்தானம் என்றால் என்ன அர்த்தம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம்
1வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி, ஆதியாகமம் 35:1 சொல்லுது, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்ப எங்க சொல்லுகிறார்? யாக்கோபின் புத்திரர்களினால் யாக்கோபினுடைய வாசனை கெட்டு போயிருச்சு. இப்ப யாக்கோபு கர்த்தர்ட்ட அழுகிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ உன் பலிபீடத்துக்கு நீ போ, நீ அங்க போய் பலிபீடத்தை கட்டி. எங்க? நான் உனக்கு தரிசனமான இடத்துல. இங்கதான் யாக்கோபுக்கு முதல் தரிசனம் வருது. அவனுக்கு கர்த்தர் அவன் ஜீவியத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அவனுக்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை குறித்து, அவன் யாரும் இல்லாத போது, எல்லாராலும் துரத்தப்படும் பொழுது அவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? பலிபீடத்தின் ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் தரிசனத்தை கர்த்தர் திரும்ப எழுப்பி கட்டுகிறார். உங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை திரும்ப கர்த்தர் புதுப்பிக்கிறார். இன்னைக்கு உங்க தரிசனத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். எனக்கு என்னுடைய தரிசனம், நான் வாலிபனா இருக்கும்போது எனக்கு அந்த தரிசனம் இருந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் அதை இழந்து போயிட்டேனே, என் ஆவிக்குரிய கண்கள் மங்கி போயிருச்சு. இன்னைக்கு யாக்கோபு வருகிறானா, ஏசா வருகிறானா, யாரினை ஏமாற்றுகிறார்கள், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தரிசனம் இல்லாமல் தரிகிட்டு ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படலாம். அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படலாம். எங்க போய் என்ன செய்யறது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துறது, எப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்யணும், கர்த்தர் என்ன நோக்கி என்ன சித்த வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த தரிசனம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் காற்றில் அடிக்கப்படுகிற பதற போல இருப்பாங்க. காற்று வட திசையை பார்த்து அடிச்சுச்சுன்னா வட திசைக்கு அந்த பதறு ஓடி போகும். தென் திசையை பார்த்து அடிச்சுச்சுன்னா தென் திசையை நோக்கி ஓடி போகும். கிழக்க பார்த்து காத்து வீசுச்சுன்னா கிழக்க பார்த்து ஓடும். ஒரு உறுதியா ஒரு இடத்துல நிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, பிரதர் சிஸ்டர் இங்க ஊழியம் இருக்கு, இங்க கர்த்தர் உங்களை அழைக்கிறாருன்னு உடனே அங்க ஓடி போயிடும். கொஞ்ச நாள் அங்க இருந்து கஷ்டப்பட்டு ஊழி செய்யும், ஆனா எந்த பலனுமே இருக்காது. உடனே இன்னொரு பிரதர் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, இங்க வாங்க இங்க ஊழியம் இருக்கு, அங்க ஓடி. இல்ல ஊழியம் இல்ல வேலை செய்யற சொல்லனா, இங்க வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு வேலை இருக்குன்னு கூட்டு போவாங்க. அதுதான் கர்த்தர் சித்தம்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. உடனே நீங்க அந்த இடத்துக்கு ஓடிப்போங்க. கர்த்தர் தான் அவர்களை அனுப்பி இருக்கிறாருன்னு ஓடி போவீங்க. அவங்க அங்க போன பிறகு அங்க பார்த்தா இருக்கிற கஷ்டம் போராட்டத்தை பார்த்த உடனே இது கர்த்தர் அனுப்பல போல, கர்த்தர் சுத்தம் இல்லைன்னு உடனே எங்க போ, இன்னொரு இடத்துக்கு ஓடி போறது. இது எதை காட்டுது தெரியுமா? இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சத்துரு வந்து சொன்னான், சாத்தான் வந்து சொன்ன என்ன சொன்னா, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். நீ தேவகுமாரன் தானே, உம்மிடத்துல அவ்வளவு கிருபை இருக்குல்ல, உம்மிடத்துல அவ்வளவு மகிமை இருக்குல்ல, நீ நினைச்ச அப்பத்தை சாப்பிட கல்லை மாத்தி சாப்பிட முடியுமே. உன் பாஸ்டிங்கோட கடைசி நாள் வந்துட்டீங்க, பாஸ்டிங்ல தானப்பா இருக்கிறேன், நீ சாப்பிடல, நீ தேவகுமாரன், முடிஞ்சால் செஞ்சுப்பார். உடனே இயேசு என்ன சொன்னாரு? அவர் நான் தேவகுமார், நான் நிரூபிக்கிறேன். இப்ப பாரு இந்த கல் அப்பமா மாத்துறேன். நான் சாப்பிட இல்லைனாலும் ஒரு சத்துரு என்னன்றதுல சேலஞ்ச் பண்ணிட்டான், அதனால நான் செய்யறேன்னு சொல்லி அவர் செய்யல. அவர் உறுதியா இருந்தார். காரணம் என்ன? அவருக்குள் கர்த்தருடைய ஆவி இருந்தார். அவர் தேவனுடைய ஆவியாய் இருந்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலிபீடத்திலே உன்னை ஸ்தானத்திலே நான் கட்டுவேன் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் தரிசனத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீங்க எல்லாரும் சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி ஓடுறீங்க. ஒரு ஊழியக்கார் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தீங்க. அவர் உங்களை பகச்ச உடனே இன்னொரு இடத்துக்கு ஓடுனீங்க. எங்க தேவ சுத்தம் இருக்கும், எங்க கர்த்தர் நடத்துறதுன்னு தெரியாம எல்லாவற்றையும் இடத்துக்கும் ஓடுனீங்க. இன்னும் சில பேர் சத்துரு என் இடத்துல கேள்வி கேட்டான்னு சொல்லி, வைராக்கியமா நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ நாம் செய்கிறவர்களாய் காணப்படுறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆதியிலே கொடுத்த தரிசனத்தை நீங்கள் இழந்து போனீர்கள் அல்லவா? ஆதியிலே கர்த்தர் பேசின வார்த்தையை நீங்கள் இழந்து போனீர்கள் அல்லவா? யாக்கோபின் இடத்திலே கர்த்தர் பேசினார், நான் உன்னை கைவிடுவதில்லை.
அதே போல கர்த்தர் அவன் வாசனை கெட்டு போன உடனே கர்த்தர் திரும்ப அவனை பலிபீடத்திற்கு கொண்டு வந்தார். அவனை சந்தித்த ஸ்தலத்துக்கு கொண்டு வந்தார். தேவன் சொல்றாரு பாருங்க, நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திலிருந்து விலகி ஓடி போகுது, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு. உனக்கு தரிசனமான தேவனுக்கு இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய தரிசனம் இன்றைக்கு எப்படி இருக்கு? எல்லாருக்கும் ஒரே அழைப்பு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பர்பஸ் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் போதகர் அழைப்பு கிடையாது, எல்லாருக்கும் சுவிசேஷ அழைப்பு கிடையாது, எல்லாரையும் ஊழியத்துக்கு கர்த்தர் அனுப்புற, எல்லாரையும் வேலை செய்யும்படி கர்த்தர். ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கிறது, ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது, ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய பலிபீடம். இந்த பலிபீடம் என்பது சுத்திகரிக்கும் ஸ்தலம். அது என்ன செய்யும்? எல்லா அந்நிய அக்கினி எடுத்து போடும், எல்லா அந்நிய வாசனைகளை எடுத்து போடும், எல்லா மாம்சகத்தை சுற்றி படுத்தி போட்டு கர்த்தருடைய தரிசனத்தை மாத்திரம் அது வைத்திருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவன் கோரேஸ் வந்து உங்களை விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, உங்கள் பலிபீடத்தின் ஸ்தானத்தில் அவன் கட்டுகிறான். அந்த பலிபீடம் வேற எங்க போல, ஏற்கனவே பலியிட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை நாட்டுகிறார். ஏற்கனவே உங்கள் தரிசனத்தை இழந்து போனீர்களவா, அதே இடத்துல கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார். அதுல மீண்டும் உங்களை நிலைத்து நிற்க பண்ணுகிறார். இரண்டாவதாக கோரேஸ் என்ன செய்கிறார்? நேரம் இல்லாதபடினால் குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். வசனம் சொல்லுது, ஏசாயா எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. அவன் இருந்த பலி செலுத்தப்பட்ட வந்த ஸ்தானத்திலே கட்டப்படுவதாக, அதன் அஸ்திபாரங்கள் பலமாய் இருப்பதாக. ஒன்னு கட்டப்படுறது, இரண்டாவது பலமான அஸ்திபாரம். இதைத்தான் நான் சொன்னேன், உறுதியாய் இருக்கிற அனுபவம். எவ்வளோ பேர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசணும், எவ்வளோ பேர் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண நினைச்சாலும் நீங்க கர்த்தருடைய அழைப்பிலே உறுதியாயிருப்பீர்கள். இனிமேல் உங்கள் வாசனை கெட்டு போவது இல்லை, இனிமேல் நீங்கள் அலக்களிக்கப்படுவது கிடையாது. உங்களை கர்த்தர் ஊன்ற கட்டுகிறார், உங்களை தேவன் பலமான அஸ்திபாரமாய் மாற்றுகிறார். மூன்றாவதாக கோரேஸ் அவன் என்ன செய்கிறான்? அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அதற்கு சொல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படும். அதற்குரிய தேவைகள் ராஜாவின் அரண்மனையிலிருந்து சந்திக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரே அதன் தேவைகளை சந்திக்கிறார். நீங்கள் கட்டப்பட வேண்டியதற்கும் நீங்கள் அஸ்திபாரப்பட வேண்டியதற்கும் உங்க ஸ்தானத்திலே நீங்கள் வளரும்படியாய், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தரே உங்கள் காரியங்களை அவர் சந்திக்கிறார். நான்காவதாக கோரேஸ் என்ன செய்கிறான்? வசனம் சொல்லுது பாருங்க, வசனம் சொல்லுகிறது, செலவு அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படும், செலவு திரும்ப கொடுக்கப்படும் என்ற வசனம். அடுத்த வார்த்தை சொல்லுது, நேபுகாத் நேச்சரினால் எடுக்கப்பட்ட எல்லா பொன்னும் வெள்ளியும் மணிமுட்டுகளும் எருசலேமின் தேவனாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படி திரும்ப கொடுக்கப்படும். பொன்னும் வெள்ளியும் என்பது என்ன? அது ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. ஒரு விதத்தில் அது செல்வத்தை காட்டினாலும் நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால், காற்றை போல அலக்களிக்கப்பட்டபடியினால் நீங்கள் இழந்து போனீர்கள் அல்லவா, எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பாபிலோன் ராஜா எழும்பி உங்கள் பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டான் அல்லவா, உங்கள் பனிமுட்டுகளை எடுத்துக்கொண்டான் அல்லவா, உங்கள் வெள்ளியை பறித்து கொண்டான் அல்லவா, அவைகள் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்க எதை இழந்து நிக்கிறீங்க? எந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறீங்க? எந்த கிருபை இழந்து நிக்கிறீங்க? எந்த தாளந்துகளை இழந்து நிக்கிறீங்க? எந்த மகத்துவத்தை இழந்து நிக்கிறீங்க? எந்த மகிமையை இழந்து நிக்கிறீங்க? அவைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். அந்த பாபிலோனின் வல்லமைகள் முறியடிக்கப்படுகிறது. இனிமேல் உங்களை பாபிலோன் ஆளுகை செய்வதல்ல, அவன் எடுத்துக்கொண்டவைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். யார் மூலமாய்? அந்நிய புத்திரர்கள் மூலமாய்.
அப்ப இந்த அந்நிய புத்திரர்கள் வருகிறது என்ன? முதலாவது அவர்கள் கர்த்தருடைய ஆவினால் வருகிறார்கள். இரண்டாவது விடுதலையாக்கும்படி. அவர்கள் வந்தவுடனே என்ன நடக்குது? உங்கள் தரிசனத்தை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். நீங்கள் திரும்ப அசிபாரப்பட்டு உறுதியாய் மாறுகிறீர்கள். மூன்றாவதாக உங்கள் செலவு ராஜாவினால் கொடுக்கப்படுகிறது. அது பரமண்டலத்தில் தேவனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். நான்காவதாக நீங்கள் இழந்து போனவைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். இதுதான் அந்நிய புத்திரர்கள் மதில்களை கட்டுவார்கள். இதுதான் அந்நிய புத்திரர்கள் உங்கள் மதில்களை கட்டுவார்கள். உங்க பலத்தினால் இது முடியல, உங்களால முடியல, உங்க பிரயாசத்தினால் முடியல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புகிறார், ஒரு கோரேசை அனுப்புகிறார். அன்றைக்கு அந்த குழந்தையை மரியாதையும் யோசேப்பை சந்திக்கும்படியா சாஸ்திரியை அனுப்பினது போல கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடுங்க, தேவ சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, முதலாவது நாம கேட்க போறோம், ஆண்டவரே நம்முடைய ஆலயமாய் மாறணும். வெளியரங்கமான ஆலயம் அல்ல, வெளியரங்கமான நடத்தின் ஆலயம் அல்ல. என் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தருக்கு பிரியமானதாய் நான் வாழணும், கர்த்தருக்கு பிரியமானபடி ஜீவிக்கணும். நான் பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கணும்னு ஒப்பு கொடுங்க. இரண்டாவதாய் நான் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கோரேசி அனுப்புங்க. என் ஜீவியத்தில் அந்நிய புத்திரர்கள் வரட்டும், அவர்கள் வந்து என்னை பலப்படுத்தட்டும், அவர்களை உம்முடைய ஆவியினால் ஏவி கொண்டு வாங்க ஆண்டவரே என்று ஜெபிக்க போறோம். இந்த ரெண்டு காரியத்துக்காக நாம் ஜெபித்து நாம் முடிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் கேட்போமா? எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஆலயமாய் நாம் மாறுவோமாக, தேவனுடைய ஆலயமாய் நாம் மாறுவோமாக, அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக, அவர் வாசஸ்தலமாய் நாம் மாறுவோமாக. இப்ப கர்த்தர் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் சோதரிங்க. சோதரம் ஆண்டவரே, நீதடாது நிகழ்ந்தனிக்க துரபல பரபல பரபா, நீதி நீதி நிக்க துடாது நிகழ்ந்த நிக்க துரபல பரபா. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உம்முடைய ஆலயமாய் எங்களை மாற்றுகிற கை ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயமாய் நீர் மாற்றுகிற கை ஸ்தோத்திரம். ஆண்டவரே வெளியரங்கமான ஆலயமாய் மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ஆலயமாய் மாற்றுவீராக. தேவனுடைய ஆவியின் கனிகள் எங்களுக்குள் வரட்டும் கர்த்தாவே. தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நீர் மாற்றுகிற கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கோரேசி அனுப்புங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு அந்நிய புத்திரர்களை அனுப்புகள். அவர்கள் தேவனுடைய ஆவியினால் அனுப்பப்பட்டு என்னை சுயாதீனாய் மாற்றுகிற விடுதலையாக்குகிறவர்களாய் அனுப்புக என்று ஒப்புக்கொண்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு கோரேசி அனுப்புகிறார். உங்களுக்கு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் வந்து தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு வந்து உங்கள் தரிசனத்திலே உங்களை நிலைநிறுத்துகிறார். நீங்கள் இழந்து போனவைகளை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். உங்கள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். நீங்கள் அஸ்திபாரமாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய ஆலயத்தில் அஸ்திபாரமாய் மாறுகிறீர்கள். சுய்பாதுடாத நிகழ்ந்தனிக்க துரபலபோ ஷிடிகதனிக்க துரபலபரபா. சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம். ஆமென், ஆமென். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவுகளோடு கொடுந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்நிய புத்திரர்கள் உன் மதில்களை கட்டுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்நிய புத்திரர்கள் எங்கள் மதில்களை கட்டும்படியாய் முதலாவது தேவனுடைய ஆலயமாய் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயமாய் நீர் மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெளியரங்கமான கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, கர்த்தருக்கு பிரியமான தேவ சித்தத்தை செய்கிற ஐக்கியத்திலே, தேவனோடு இணைகிற ஐக்கியத்திலே கர்த்தர் நீர் நிரப்புகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரண்டாவதாய் ஆண்டவரே, அந்நிய புத்திரர்கள் என்று சொல்லி கோரேசை கொத்து கர்த்தர் வெளிப்படுத்தினாய் ஸ்தோத்திரம். ஒரு பெர்சிய ராஜா வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினானே, அவன் தேவனுடைய ஆவியினால் அனுப்பப்பட்டானே, அவன் தீவிரவனாய் புறப்பட்டு வந்தானே, அதே போல் கர்த்தர் நீர் அனுப்புகிறக்காய் ஸ்தோத்திரம். திடனற்று பலனற்று போயிருக்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஒரு கோரேசி நீர் அனுப்புவீராக. ஒரு
ராஜ மகிமையை நீர் அனுப்புவீராக. அவர்கள் இவனை விடுதலையாக்கத்தக்கதான மகிமையை நீர் அனுப்புவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஒரு சாஸ்திரிகளை ஆண்டவரே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நீர் கொடுத்தது போல உடைய பிள்ளைகளை பலப்படுத்தத்தக்கதாய், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாய் நீர் ஜனங்களை நீர் அனுப்புவீராக. குறிப்பை ஆண்டவரே, கோரேஸ் வந்து பலிபீடத்தின் ஸ்தானத்திலே திரும்ப கட்டினது போல, அஸ்திபாரத்தை பலப்படுத்தினது போல, சிலவுகளை எல்லாம் ராஜா பார்த்துக் கொள்வான் என்று சொன்னது போல, ஆண்டவரே இழந்து போனவைகளை திரும்ப கொடுத்தது போல, அந்த 4 காரியங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நிரப்புவதாக. இவர்கள் இழந்து போனவைகளை பெற்றுக் கொள்ளுவார்களாக. இவர்கள் சிலவுகள் குறைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. உறுதியான அஸ்திபாரமான பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் இழந்து போன தரிசனங்கள், இழந்து போன கிருபைகள், இழந்து போன தாளந்துகள், இழந்து போன மகிமைகள் எல்லாம் இவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படட்டும். இவர்கள் ஸ்தானத்திலே திரும்ப எழும்பப்படுவார்களாக. அப்படி நீ செய்திருக்கான் என்று செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் ஆத்மாவே பிதாவே தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஸ்நேகம் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் யாவரோடும் கூட இருந்து அந்நிய புத்திரர்களால் நம்முடைய மதில்களை கட்டி நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.